இந்த வீடியோவில் என்ன போட போகிறோன்னா, டைம் பாஸ் ஃபேமிலி வீடியோவில் என்ன போட போகிறோன்னா, நம்ம வந்து இப்போ பெண்கள்லேருந்து ஆண்கள் எல்லாருமே ஈவினிங் டைமில் இல்லை மார்னிங் டைமில் எந்த டைம் கிடைச்சாலும் இந்த பிஸ்னஸை செய்யலாம். இது வந்து குறைஞ்ச செலவு, அதிகமாக செலவில் குறைஞ்ச செலவில் அதிக வருமானம் வர மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஈவினிங்கில் ஒரு 4 o'clock மேலே இல்லை 5 o'clock மேலே ஈவினிங்கில் நம்ம பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஈவினிங்கில் வண்டி இருந்தால் வண்டியில் ஏதோ டூ வீலர் இருந்தால் பெண்களாக தான் நிறைய பேர் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வண்டியில் வீட்டிலையே போளி செய்யலாம். போளி, அப்புறம் வந்து மூக்கடலை செய்யலாம், பட்டாணி சுண்டல் செய்யலாம், வீட்டிலையே செய்யலாம். அப்புறம் வந்து பணியாரம் அது செய்யலாம். அப்புறம் வந்துட்டு அது செய்யலாம். அப்புறம் வந்து இது பணியாரம் இதெல்லாம் செஞ்சு கூட நம்ம ஈவினிங் டைமில் நம்ம எடுத்துன்னு போயிட்டு பார்க்கில் சேல்ஸ் பண்ணலாம். அது ஆம்பளைங்க ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி பார்க்கில் செய்யலாம். அப்புறம் நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்ஸும் நிறையா இருக்கும். நம்ம தெருவில் நிறைய வீடுங்க இருக்கும். ஏன்னா எல்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே வீட்டில் வந்தோடனே டயர்டில் எதுவுமே செய்ய ஆர மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணும்போது நல்லா பழகிக்கலாம், பண்ணிக்கணும். நம்ம வந்து அங்கே போய் நல்லா பழகிட்டு பண்ணிட்டு வச்சுக்கலாம், நம்மக்கிட்டே வாங்குவாங்க. வந்து இது டெய்லி நம்ம 100, 200, 300 கூட நல்லா சம்பாதிக்கலாம். இது சுயமாக நம்ம யாருடைய தெய்வம் கிடையாது. ஒரு 2 மணி நேரம் தான், ஒரு 5லேருந்து ஒரு 7, இல்லை 4லேருந்து 4:30லேருந்து ஒரு 6, 7 மணி நேரம் அந்த மாதிரி ஈவினிங்கில் செய்யலாம். இது நம்ம செய்வோம், கை நிறைய காசு பார்க்கலாம். யாருடைய தயவும் இல்லை. நம்ம நல்லா செஞ்சுருக்கணும். எல்லாமே பழகிட்டாங்கன்னா எனக்கு நாளைக்கு கொண்டு வாங்க, வாங்கிக்கிறேன் அப்படின்வாங்க. நம்ம இந்த தெருவில் அடுத்த தெருவுக்கு போகலாம். அப்புறம் வேறு ஃப்ளாட்ஸுங்களை பிடிக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஸ்கூல் விட்டு வெளியே வரும்போது பசங்க கூட வாங்கிப்பாங்க. வெளியே வரும்போது பேரண்ட்ஸு அந்த மாதிரி சின்ன சின்ன இது தான். நம்ம கொஞ்சம் வெக்கப்படாமல் கொஞ்சம் நம்ம ஒரு ரூபா பழக்கம் வச்சு வச்சுக்கலாம், ஈஸியாக பண்ணலாம். இது வந்து நம்ம ஈவினிங் டைமில் சின்ன ஒரு பிஸ்னஸ் தான், அந்த மாதிரி செய்யலாம். அது மட்டும் இல்லை, மசாலா வடையும் செஞ்சு அதையும் நம்ம கவரில் எடுத்து கொண்டு போகலாம். மசாலா வடை செஞ்சேன்னா அந்த நேரத்துக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. மசாலா வடை செஞ்சு கொண்டு போகலாம். அதாவது பிஸ்னஸை பொறுத்து முதல்ல 2, 3 ஐட்டம் கொண்டு போனோம். நல்லா ஓட ஆரம்பிச்சுன்னா மசாலா வடை கொண்டு போகலாம். அப்புறம் இது ராகியில் வந்து நம்ம கொழக்கட்டை செஞ்சு கொண்டு போகலாம். இப்போ வந்து நிறைய சத்தான ஜனங்க இப்போ நிறைய சத்தான சாப்பிடணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ சாப்பிட்ற பிஸ்னஸ் தான் நல்லா ஓடுது. இருக்கிறதுலே ஓடுறது சாப்பிட்ற பிஸ்னஸ் தான் நல்லா ஓடுது. அதனால் சாப்பிட்ற பிஸ்னஸில் அதையும் செய்யலாம். நம்ம வந்து ராகியில் வந்து நம்ம கேழ்வரகு மாவில் வந்து நிறைய ஐட்டம்லாம் இருக்குது. யூடியூப்பில் நிறைய இருக்குது, கொழக்கட்டை செய்கிறது. அப்புறம் வந்து அது இப்போ பணியாரம் எல்லாம் நிறைய ஐட்டம் இருக்குது. அதுமாதிரி செய்யலாம். அப்புறம் கோதுமை மாவில் செய்கிற ஐட்டம் இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல கொஞ்சமாக பிக்கப் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்லா ஓடுறதை பொறுத்து மாற்றி மாற்றி ஒரு நாளைக்கு இது, ஒரு நாளைக்கு அது, மாற்றி மாற்றி ஒரே இது இல்லா கூட மாற்றி மாற்றி கூட செய்யலாம். ஜனங்களுக்கு போய் சத்தானது சேரணும், சத்தானது வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பிட்ற விஷயத்தில் இப்போ ஜனங்க வந்து நல்லா ஒரு ஆர்வம் காட்டுறாங்க சாப்பிட்ற விஷயத்தில். ஏன்னா ஈவினிங் வந்தோடனே பசங்க எதுனா கொடுக்குறது தெரியாது யோசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கூட கொடுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்லாம், சத்தானது குழந்தைங்க கொடுக்கலாம். அதில் ஆயில் கிடையாது. இப்போ வந்து இந்த கொழக்கட்டை ராகி கொழக்கட்டைலாம் ஆயிலே கிடையாது, அது சாப்பிடுவாங்க. வடை கொடுக்கலாம், மசாலா வடை கொடுக்கலாம். அந்த மாதிரி ஐட்டம் ஒரு ஐடியா நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது வந்து நம்ம கொஞ்சமாக குறைஞ்ச முதலீடு தான். அதுக்கெல்லாம் ரொம்ப அதிக முதலீடுலாம் தேவையில்லை. கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஒரு 40 வடை, போளி ஒரு 30, அந்த மாதிரி ஒரு 10 ரூபா போளி விற்கலாம். அப்புறம் சுண்டல் கொஞ்சம் விற்கலாம். அந்த மாதிரி பட்டாணி இந்த மாதிரி கொஞ்சமாக பிக்கப் பண்ணி வச்சுக்கணும். நல்லா பிக்கப் பண்ணலாம். இது லேடிஸும் செய்யலாம், ஜென்ஸும் வந்து நான் பார்ட் டைம் ஜாபாக ஈவினிங் சும்மா தான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்ற பசங்க தான் அவங்களும் செய்யலாம். தாய் வீட்டில் அம்மா செஞ்சு கொடுத்தாலும் வந்து அம்மா செஞ்சு கொடுத்தாலும் பிள்ளைங்க போய் செய்யலாம். இல்லை ஒய்ஃப் செஞ்சு கொடுத்தாலும் ஹஸ்பண்ட் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு சுயமான தொழில் தான் இது. எதுவும் வெக்கப்பட தேவையில்லை. நம்ம யாருக்கும் நம்ம பதில் சொல்லவும் தேவையில்லை. முதல்ல போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், அதுக்கப்புறம் பழகிடும். இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது என்னுடைய ஐடியா நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.